வெற்றிலை வராகித்தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, வராகித்தாயின் வாக்கை நீ தவற விடாதே. உனக்கு உன் அன்னையான நான் குறி சொல்ல வந்துள்ளேன். உனக்கு என்றும் நல்லதே நடக்கப் போகிறது. உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது. நிச்சயம் அது நிறைவேறும். உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு. உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும். உனக்கு வழித்துணையாக உன் அன்னையான நான் இருப்பேன் என் குழந்தையே. மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைபாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படும்படியாகவோ பேசாமல் பொறுமையோடு அமைதியாக இருந்தாய். உன் மனதை ரணப்படுத்திய பல தோல்விகளும் சில அவமானங்களும் அதை நினைத்தால் இன்றும் கண்ணீர் வரும். மகனே, மகளே, கவலைப்படாதே. உன் இதயத்தின் சத்தம் எனக்கு நன்றாக கேட்கிறது. நீ வடித்த கண்ணீரும் நீ பட்ட அவமானங்களும் நீ பெற்ற விருதுகள் நாளைய வெற்றியின் உரங்கள். உன்னுடனே இருந்து உன் அன்னையான நான் உன்னை காப்பேன். இது என் சத்திய வாக்கு. உன் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன். இந்த அன்னையின் ஆசையோடு அனைத்தும் சரியாகிவிடும். நீ நம்பிக்கையோடு செய்யும் காரியங்கள் எல்லாம் வெற்றியடையும் குழந்தையே. நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு என்று ஆலோசனை கூறினேன். ஆனால் நீயோ, அம்மா, எனக்கு இதெல்லாம் சாத்தியப்படாது. நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும். நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும். நான் ஜெயித்த பிறகுதான் உன்னை நெருங்குவேன். அதுவரை எனக்கு நீ கண்டிப்பாக உதவித்தான் ஆக வேண்டும் என்று கட்டளை போடுகிறாய். என் செல்ல குழந்தையே, அதுவும் சரிதான். நிச்சயமாக உன்னை நான் தாங்குவேன். உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன். இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது. உன் வாழ்வில் மிக சிறந்த முன்னேற்றமாக இருக்கும். மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போதே நீ உயர்த்தப்படுவாய். இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதோடு நீ என்னிடம் வா. நான் என்னிடத்தில் இருக்கும் லௌகீக சுகங்கள் அனைத்தையும் உனக்கு தருகிறேன். இதோடு ஆன்மீக சுகத்தையும் உனக்கு சேர்த்து வழங்குவேன். உன்னை தாங்கி பிடிப்பேன், தூக்கி உயர்த்துவேன் என்று ஒரு தரம் சொன்னேன். நிச்சயமாக அதை நான் நிறைவேற்றுவேன். நான் வாக்கு மீற மாட்டேன் குழந்தையே. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாகக் கொள். வேண்டியது அனைத்தும் வேண்டியபடியே நடக்கும். ஏனென்றால் உன் வேண்டுதலை நான் கேட்டேன். இதோ அதற்கு பதிலோடும் பலனோடும் வருகிறேன். நீ எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும். அதை நீ மறவாதே. உனக்கு எது தேவையோ அது நிறைவேற வேண்டிய அந்த நேரத்தில் நிச்சயம் நிறைவேறும். உனக்கென்று உள்ளது உனக்குத்தான், அது வேறு யாருக்கும் போகாது. அதே போல உனக்கென்று இல்லாதது ஒருபோதும் உன்னை சேராது. நீ மற்றவர்களிடம் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் உனக்கு அது நல்லது தானே. அதனால் எந்த வகையிலும் நீ தாழ்ந்து போக மாட்டாய். மனதை நீ வெளி விஷயங்களிலும் எண்ணங்களாலும் திசை திரும்ப விடக்கூடாது. வாழ்வில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலையை தவிர கவனக்குறைவிலோ அவசியமற்ற செயல்களிலோ நேரத்தை வீணாக்காதே. நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவோ விளைவிக்காதே. உன் வேலைகளையெல்லாம் நீயே செய்து கொள். நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி, உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும். உன் மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது என்பதை நீ உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை இனிமையாக அமையும் குழந்தையே. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. அனைத்தையும் உன் அம்மா நான் பார்த்து கொள்கிறேன். நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயம் அடைவாய். நல்லதே நடக்கும். நீ என் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும். கெட்டதை செய்கிற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள். நல்லதையே செய்கிற நான் மட்டும் கஷ்டப்படுகிறேனே என எரிச்சலோ கவலையோ படாதே. அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள். இப்போது உள்ள மேன்மையிலிருந்து கீழே தள்ளப்படுவார்கள்.
நீயோ விருட்சத்தை போன்றவர். நீ ஆள வேரூன்றி நிற்பாய். அநேக பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் நீ அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே. நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருட்சம் என்று சொல்லிக்கொள். நீ மலர்களை மட்டுமல்ல, கனிகளையும் தருவாய். அதன் மூலம் வருகிற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும். நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் நம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது நீ கோபப்பட மாட்டாய். அவர்களுக்காக நிச்சயம் பரிதாபப்படுவாய். இன்று நான், நாளை நீ என்று சொல்லிக்கொள்வாய். உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக பரிதாபப்படு. இப்படி செய்யும்போது எத்தகைய சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய். ஏனென்றால் அப்போது உன் மனதை படிக்கிற நான் நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித் தருவேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் ஒரு பாடத்தையும் அனுபவத்தையும் புரிதலையும் ஏற்படுத்தவே நடக்கிறது. அதை ஏற்கவும் அதன்படி நடக்கவும் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் நல்லதை ஒரு முறை சுவாசித்தால், அது தரும் தென்றலை மனமாற நுகர்ந்தால், அது தரும் புத்துணர்வை அனுபவித்தால் நீ வாழ்க்கையின் உண்மையான தென்றலை உணர முடியும். நாம் உடம்பு சரியில்லை என்ற போது உட்கொள்ளும் மருந்து கசப்பாகத்தான் இருக்கும். கசப்பு என்று தெரிந்து அதை நல்லது என்று நினைத்து உட்கொண்டால் உடல்நிலை சரியாகும். அது தரும் கசப்புத்தான் உன் உடல்நிலையை குணப்படுத்த முடியும். உடல்நிலைக்கு மருந்து கசப்பாக இருக்கும் பொழுது வாழ்க்கைக்கு தேவையான உன் மனதிற்கு தேவையான விஷயங்களும் கசப்பாகத்தானே இருக்கும். ஆனால் அந்த நிதானம், பொறுமை, நம்பிக்கை இவை அனைத்தும் கசப்பல்ல. சில நிகழ்வுகள் உன் கோபத்தையும் மன வலிமையையும் சோதிக்கும் பொருட்டு அதை கசப்பு போல உணர வைக்கும். சாதாரண சூழ்நிலையில் அதை உன்னால் உணர முடியாது. ஆனால் விதிவசத்தால் உனக்கு நிகழும் சூழ்நிலை இவை கசப்பான மருந்தாய் உன்னை உட்கொள்ள வைக்கிறது. உனக்கு எப்பொழுதும் என் துணை உண்டு என் குழந்தையே. உன்னை என் கருவறையில் வைத்து நான் பார்த்து பாதுகாத்து வருகிறேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உனக்கு ஒன்று தெரியுமா? என் பிள்ளை ஏன் இப்படி கண்ணாடி துண்டு போல இருக்கிறாளே என்று நான் மிகவும் கவலைப்படுகிறேன். கண்ணாடியானது சிறிய தவறானாலும் கீழே விழுந்து உடைந்து போகும். அதன் தன்மை கொண்டது அது. அதே போல நீயும் இருக்கிறாய். யாராக இருந்தாலும் சிறியதாக உன்னை காயப்படுத்தினால் உன் மனம் உடைந்து போகிற அளவுக்கு நீ இருக்கிறாய். உன் தன்மையை மாற்ற நான் போராடி கொண்டு இருக்கிறேன். யாரானாலும் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க செய்யும் சிறிய சொல் சொன்னாலும் நீ அதை கண்டு கொள்ளாதே. அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது. அதனால் நீ அதை கண்டு கொள்ளாதே குழந்தையே. உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன். உனக்கான எல்லா வெற்றியும் உன் அன்னையான நான் உனக்கு தேடி தருவேன். என்றும் நான் உனக்கு துணை நிற்பேன். உன்னை வெறுக்கும் கண்கள் வேடிக்கை பார்க்க நீ தனித்து நின்று தனித்துவமாய் ஜெயிக்கப் போகிறாய். இது உன் அன்னை வராகியின் வாக்கு. உன் இல்லத்தில் நான் விளக்கேற்றிவிட்டேன். உன் லட்சியம் நிறைவேறப் போகிறது. நீ எண்ணி ஏங்கிய கனவுகள் உன் கரம் வந்து சேரப்போகிறது. நீ செல்வ செழிப்போடு வாழப்போகிறாய் என் குழந்தையே. இன்று கலங்குகிற நீ சீக்கிரமே பூத்து குலுங்கப் போகிறாய். வாழ்க்கையில் நிலையற்ற புத்தி என்பது என்றைக்கும் ஆபத்தான விஷயம். அதிலிருந்து வெளியே வர சுலபமான வழி உன்னுடைய புத்தியை திருப்பி சிந்திக்கவை. உன்னுள்ளே யுத்தம் நடக்கிறது போல உணர்ந்தாயென்றால் கவலை கொள்ளாதே. அது நானே. மாயை விளையாட்டில் அகப்பட்டு ஆசை என்ற வலையில் விழுந்த உன்னை மீட்கவே நான் எடுக்கும் போராட்டங்கள் இது. அதனால்தான் உள்ளம் ரணமாய் உனக்கு மாறியுள்ளது. என்ன நடந்தாலும் என் பிள்ளையான உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன். இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு. வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வடுவாய் அமர்ந்து உன்னை அழுத்தி முன்னேற விடாமல் வேதனை என்னும் படுகுழியில் உன்னை தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாய் இருப்பதால் திக்கு தெரியாமல் குழம்பி போயிருக்கின்றாய். நீ எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை. நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும். அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்துதான் அந்த முடிவை நீ எடுத்தாய் என்பது அவர்களுக்கு தெரியாது.
அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய். உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள், நம்மை நேசித்தவர்கள் என்றுதானே நீ வேதனையடைகிறாய். எதற்கும் கலங்காதே. உன் அன்னையான நான் உனக்காகத்தான் இருக்கிறேன். உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன். என்னை நம்பு, பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் கடக்க உன் அன்னையான நான் உதவுகிறேன். உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி நீ அமைதியாக இரு குழந்தையே. உனக்கு நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடக்கும். அதற்காக நான் உன்னுள் இருக்கும் பக்தியைக் கண்டு வியக்கின்றேன். உன் அன்பு உணரும் நிமிடங்கள் என் கண்களிலிருந்து ஆனந்தமாய் கண்ணீர் வருகிறது. உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் காத்திரு என்று. உனக்கான பரிசை நான் நிச்சயம் தருவேன். உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருப்பேன். என்னை கண்ணிமையில் வைத்து கருவறையில் காப்பதைப் போல உன்னை நான் வளர்ப்பேன். ஏன் எப்போதும் எனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய்? அந்த எண்ணம் மிகவும் தவறானது, ஆபத்தானதும் கூட. உன்னை சுற்றியுள்ளவர்களை முதலில் புரிந்து கொண்டு செயல்படு. அதை விட்டுவிட்டு உன் எதிர்பார்ப்புகளை அவர்கள் உடைக்கும்போது நீ கவலைப்படுகிறாய். இவ்வுலகில் இன்று பலர் சுயநலமில்லாமல் எந்த செயல்களையும் பிறருக்கு செய்வது இல்லை. அப்படிப்பட்டவர்களிடம் நீ கொஞ்சம் விலகியிருப்பதே உனக்கு நல்லது. நீ என்ன தவறு இழைத்தாய் வருத்தப்பட? உன்னை ஏமாற்றியவர்களே நம்பிக்கையோடு செயல்படும்போது நீ அவர்களை விட அதீத நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே. உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். உனக்கு சிறியதாக படும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும். அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும். உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை வெற்றி காண முடியும். நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ வேறு ஏதேனும் ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வந்திருக்கும், இனியும் வரும். ஆனால் நீ அஞ்சாதே. தைரியமாக நம்பிக்கையோடு உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு. உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் நீ தவறாதே. நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும். நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. நீ எதையெல்லாம் இழந்தாயோ நான் அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி செய்வேன். எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது குழந்தையே. இது உன் அன்னையின் சத்திய வாக்கு. எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகாதே. நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும்போது நீ எதற்காக கலங்க வேண்டும்? நீ மற்றவர்களைப் போல இல்லாமல் அனைவரது மனதையும் கவரும் அளவிற்கு நடந்து கொள்வாய். யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு. உன்னை துரத்தியவர் மத்தியில் எதிர்த்து நின்று நீ செயல்படப் போகிறாய். உன் துன்பங்கள் மறையப் போகிறது. கர்ம பலன்களிலிருந்து நீ விடுபடப் போகிறாய். அனைத்தும் மாறப்போகிறது குழந்தையே. எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்காதே. எவரையும் கண்டு அஞ்சாமல் நீ நீயாக இரு. வேண்டியதை தருவதற்கு உன் அன்னையான நான் இருக்கிறேன். எதை வேண்டுமானாலும் நான் உனக்காக தருவேன். என் மீது நம்பிக்கை வைத்து நீ முயற்சி செய். மனம் தளராதே. உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாத்து உன்னை வீழ்த்த நினைத்தவர் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி செய்வேன். எப்பொழுதும் உன் நினைவுகளை நான் சுமந்து கொண்டு இருப்பேன். உனக்காக உன் அன்னையான நான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன். என்னை நீ சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். வாழ்க்கையில் என்றும் கடந்த பாதைகளை சற்று நினைவுகொள். நீ எவ்வளவு மாறியுள்ளாய் என்பதை உணர்வாய். உனக்கு மட்டும்தான் கஷ்டங்கள் எப்போதும் இருப்பதைப் போல உணராதே. யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே. மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தப்பாய் புரிந்து கொள்கிறார்களே என்று நீ புலம்பாதே. உன் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும். எது நடந்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள். துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல, பக்குவப்படுத்த. இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கையை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ வைப்பதற்கு. கவலையை விடுத்து காரியத்தில் கண்ணாக இரு. எல்லாமே உன் கையில்தான். அடுத்தவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், நானும் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று நம்பு. நல்லதை எத்தனை முறை வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப நினைத்து மகிழ்ச்சி கொள். ஆனால் கெட்டதை நினைத்து கூட பார்க்காதே.
உன் வாழ்வில் நடக்க இருக்கும் தீமைகளை தவிர்த்து கொள்ள உன் எண்ண அலைகளால் முடியும். நம்பிக்கையோடு நேர்மறையான எண்ணங்களை எண்ண துவங்கு. மாற்றமே வராமல் போகாது. எல்லாவற்றையும் எண்ணங்களால் மாற்றியமைத்து கொள்ள முடியும் என்பதே உண்மையாகும். உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் என் குழந்தையே. என் ஆசி உனக்கு என்றுமே உண்டு. எது உன்னை துன்புறுத்தினாலும் நீ கவலைப்படாதே. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. என் பாதங்களில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிடு. எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை நான் தாங்கி நிற்பேன். ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் நீ சென்றாய். கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய். ஆனால் காலங்கள் பல கடந்து பல முறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன். நினைத்துப்பார், எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு ஓடிக்கொண்டு இருந்தாய். கீழே விழுந்த உன்னை என் கரம் கொண்டு தாங்கினேன். நீ எத்தனை முறை விழுந்திருந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை. ஜெயித்து கொண்டு இப்பொழுது நீ வந்திருக்கின்றாய். இதை நினைவில் நிறுத்திக்கொள். பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னிடம் ஒப்படைத்து என்னை விடாமல் பூஜித்து கொண்டு இருக்கிறாய். உன்னை வழிநடத்தும் ஆசான் நான். உன்னை வாழ்வில் உயர்த்துவதே என் கடமை. நான் இருக்கிறேன். நீ நம்பிக்கை இழந்து விடாதே. அனைத்தும் உன் அன்னையான என்னையே சேரும். எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லி செயல்படு. என் ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. உனது கர்ம பலன்களை விலக்கி உன்னை வாழ வைப்பது என் பொறுப்பு. என் செல்ல குழந்தையே, நீ இந்த பிரபஞ்சத்தை ஆள பிறந்த குழந்தை. அதனால்தான் நீ என்னிடம் வந்து சரணடைந்திருக்கின்றாய். உன்னால் ஒருவர் வாழ்வார்களே தவிர உன்னால் ஒருவர் வீழ்வது கடினம்.